ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ரோஹின் ப்ரோ பிளேயர் கேமிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, மேக் அண்ட் செல் கார் அப்படி சொல்லிட்டு தான் இன்றைக்கி நம்ம ரோப்ளாக்ஸ் இந்த கேமில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கெல்லாம் மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு த கேம் பிளே வீடியோ. ஸோ நம்ம இப்போ கேம்குள்ளே வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க கைஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பண்ணுறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மேக் அண்ட் செல் கார் கார்ஸ் அப்படி சொல்லிட்டு தான் இன்றைக்கி நம்ம இந்த ரோப்ளாக்ஸ் இந்த கேமில் பார்க்கலாம். இப்போ ஏன்டா அவ்வளோ வேகமாக மைண்ட் பண்ணிருக்கு அப்படி கேட்டிங்கன்னா, இன்னும் நம்ம 2 நிமிஷம் தான் இந்த பவர் இருக்கும். அதாவது 2 டைம்ஸாக இருக்கிறது. அதனால தான் டக்கு டக்குன்னு இப்போயே மைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த கேமில் பூந்தகையோட ஏதாவது ஸ்பெஷல் ஆஃபரு 2 நிமிஷத்துக்கு 2 டைம்ஸாக வரும். ஆனால் நான் ஏற்கனவே 3 மினிட் வீடியோ எடுக்கிறதுக்கு வெயிட் பண்ணி மைக்கெல்லாம் செட்டப் பண்ணி வர்றதுக்கே டைம் ஆயிடுச்சு. ஆனாலும் 3 நிமிஷம் போச்சு, 2 நிமிஷம் தான் இருக்குது. ஈஸோக்கி சொல்லிட்டு நம்மளும் 2 நிமிஷம் உடச்சிடலாம். கேஸ் நானும் 1500 மெட்டீரியல் எடுத்துட்டேன். 1500 மெட்டீரியல் எடுத்த கையோட என்ன நடக்குது அப்படி கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம வாங்க போகிறோம் 3 ப்ராஃபிட் 7 ப்ராஃபிட் காசா பாயா நாட் இனஃப் கேஷுக்கு நான் என்னடா பண்ணுறது? கேஷுக்கு என்னங்க பண்ணுறது? கல் எடுத்தாச்சு. இப்போ போயிட்டு என்ன கிராஃபா இன்சென்ட் நான் மேய்க்க காரா இல்லை புரியல. இப்போ நான் என்ன பண்ணோம்? ஏன் கல் எங்க? now go to sell so you can upgrade. go to sell you can upgrade. செல்லு எங்கடா இருக்கு? 1 hour later. ஓ இவன் தான் பாபா, நான் நினச்ச பிளேயருனே. செல்லு காரா புரியல. ஓ இங்கே பாருங்க, நம்ம காடி கொடுக்க அவன் காசு கொடுக்குறான். அப்போ ஒரு காடி $1. டே என்னடா நினச்சிட்டு இருக்கோம் அவன் மனசில். சரி வாங்க நம்ம நேரடியாக இதை விற்று முடிச்சாச்சு. இப்போ போயிட்டு என்ன பிரச்சனைன்னு பார்ப்போம். எக்ஸிட். இப்போ நம்ம நேராக போயிட்டு அப்கிரேட் கேரிச்சா இதெல்லாம் வேணாம் தம்பி. இப்போ நான் நேராக போயிட்டு எனக்கு இந்த இதை வாங்கினா என்ன நடக்கும்னு தெரியணும். ஓகே இது காடி வேணாம், இது வேணாம். இப்போதைக்கு நம்ம இந்த காடி தான் வாங்க முடியும் போல். சரி இந்த காடியை வாங்குவோம். ஓகே ஒன்றே ஆல்ரெடி ஓனா. எங்கடா காடி? எங்கே கைஸ் காடி? ஓனோ காடியை காணும். ஹேமரா இவன்ட்ட என்னடா பண்ணோம்? ஹேமர். ஓ ஹேமர் விற்கிறாங்க. ஓகே இப்போ நம்ம இதை வச்சு மைண்ட் பண்ணோம். எதுங்க மைண்ட் பண்ணுவோம். மைண்ட் இப்போயும் அதே 2 டைம்ஸாக தான் வருது. ஓகே நைஸு. இப்போ நம்ம ஒரு காடிக்கு 100னா இப்போ நம்ம இல்லை ஒரு காடிக்கு 10னா 10 காடிக்கு 100. 10 காடிக்கு 100னா அப்போ நம்மளுக்கு இப்போ $20 வேணும். அப்போ 200 வேணும். ஓகே 200 தானே, மைண்ட் பண்ணிட்டா போச்சு. ஓகே மாதம் மைண்ட் பண்ணியாச்சு. நம்ம நேரடியாக இது செல் ஓகே கொடுத்தாச்சு. இப்போ நம்ம நேராக வந்துட்டு தொம்ப அப்படி சொல்லிட்டு வந்துட்டு நம்ம விற்றுட்டோன்னா $150 இருந்துடும். ஆமாம் அந்த காசு வச்சு நான் என்ன பண்ணணும்னு நினச்சேன். நாங்கள் இவ்வளோ வருது. ஓகே இது ஓ ஹேமர் வாங்கணும். என்ன பண்ணணும்னே மறந்துட்டேங்க. நிறைய கொஞ்சம் மைண்ட் பண்ணிடுறேன். சுகைஸ் நானும் மாட்டுத்தனமாக மைண்ட் பண்ணிருக்கேன். மாட்டுத்தனமாக மைண்ட் பண்ண கையோட அந்த காசு அப்படியே எடுத்து போயிட்டு ஐயோ காசு இல்லை கல் எடுத்து போய் அப்படியே இங்கே போட்டு. ஓகே இது என்ன அது என்ஜின் காரு $10 கொடுத்தா ரஸ்து கார்லேருந்து இந்த காராக மாறுமா? சரி நம்ம இதை கொடுத்து மொதல் அப்கிரேட் பண்ணுவோம். மொத்த காசும் போச்சு. பிச்சைக்காரன் ஆகிட்டேன். பிச்சைக்காரன். இப்போ நம்ம போயிட்டு இவன்ட்ட வைப்போம். எவ்வளோ தான் வருது பார்ப்போம். $100 வருதுங்க. $100 வருதுங்க. எங்கே இப்போ தாங்க 20 காடி வைக்க போகிறேன். கோய்ஸ் நல்லதான் அப்கிரேட் பண்ணுது. இப்போ பாருங்க $200 வச்சுருக்கேன். பூட்டி இப்போ நம்ம நேரடியாக என்ஜின் காலில் போயிட்டு இன்னொரு வாட்டி என்ஜின் கொடுத்துடலாம். ஓகே சூப்பர். இப்போ நம்ம மாதம் கொஞ்சம் கல் மைண்ட் பண்ணி கொடுத்தாலே அவன் நம்மளுக்கு பல மடங்கு காசு வர்ற மாதிரி காடியை விற்று தருவான். ரொம்ப நல்லா இருக்குது.
ரொம்ப நல்லா இருக்குது அப்படி சொல்லிட்டு நானும் மைண்ட் பண்ணிட்டேன். ஓகே ஒரு 200 வருதுங்க. என்னடா உன் கை இவ்வளோ வேகமாக வேலை செய்யுது அப்படி கேட்டிங்கன்னா, நம்மளாம் நல்ல காலத்துலேயே கை எப்படி சும்மா ஃப்ளாஷ் மாதிரி போவோம். இந்த காலத்தில் சரி அது சொல்ல வரும்ல. ஓகே ஓட்டோ செல். ஓகே ஓட்டோ செல் பண்ணியாச்சு. பண்ணு 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 பண்ணு. ஓகே நான் 196 வந்திருக்கு. அடுத்ததுக்கு என்ன 200ஆ 250? வாழ்த்துக்க 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 அப்படி சொல்லிட்டு நான் என்ன எடுக்க மைண்ட் பண்ணிட்டுருக்கேன். ஓகே மைனு பேருங்க வெறும் கையில் மைண்ட் பண்ணிட்டுருக்கேன். டேய் நான் ஹேமர் வாங்கினேண்ணே. ஹேமருங்க ஹேமரில் தான் மைண்ட் பண்ணுறேன்னா. ஓகே நைஸு. ஓகே ஓகே நானும் அடி அடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஓகே நீங்கள் என்ன வந்த இந்த நேரத்தில் இந்த கல் உடைக்கிற டைமில் கூட நீங்கள் என்ன லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கூட லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட தைக்கன் கேம்ஸு, அதோட கார் கேம்ஸு, ரேஸ் கேம்ஸு, ரோப்ளாக்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் போடுவோம். ஸோ எல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. ஓகே ஓகே ஸோ நம்ம நேரடியாக இந்த காடியெல்லாம் விற்றாச்சு. ஓகே விற்றுட்ட கையோட இப்போ நம்ம நேரடியாக இங்கே போயிட்டு அப்கிரேட் கேரேஜ்னா என்னது 1.5 பெர் கார் 2x பெர் கார். ஓ நான் நேராக பெரிய காசாக போட்டு பண்ணிப்பேன். இப்போதைக்கு தேவையில்ல. ஓகே ஹேம்பரில் போயிட்டு ரெட்டு வுட்டில் செஞ்சு வாங்கிடலாம். ரெட்டு வுட்டு புஷ்பாவோட கட்டையில் செஞ்சதுலே உடைக்கிறேன். எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பேன் நான் அப்படி சொல்லிட்டு மாதம் உடைக்கிறேன். ஓகே மாசா புஷ்பாவோட கட்டையிலேருந்து செஞ்ச ஹேமரில் இவ்வளோ இதை விற்றுட்டேன். இவ்வளோ 2000 கிட்ட வந்துச்சு. 2000 விற்றுட்டேன். இப்போ 2000 விற்றுட்டு எல்லாத்தையும் வந்துட்டு நான் விற்றுக்கிட்டு இருக்கேன். பயப்புள்ள காசு அள்ளி இந்தாப்பான்னு கொடுத்துக்கிட்டே இருக்கான். குர்ரா வேற பசுங்களா கொடுங்கப்பா. வெயிட் பண்ணு. இப்போ நான் போயிட்டு இங்கே அப்கிரேட் பண்ணிட்டு வரேன். அப்கிரேட் பண்ணேன்னா எனக்கு பெருக்கு ஃபாயாக கொடுப்பான். இதுதான் எனக்கு வேணும். என்னடா கொடுக்க மாட்டான். ஓ இல்லை $8 கொடுக்குறான், $10 கொடுக்குறான். ஓகே சூப்பர்ப்பா 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 சூப்பர்ப்பா. ஓகே இப்போ அப்படியே ஸ்டாப். இப்போ நம்ம போயிட்டு இன்னொரு 2 டைம்ஸ் ஆக்கிடலாம். 2 டைம்ஸ் ஆக்கிட்டோடு நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு $1000 ரேட் பண்ணிடுவோம். ஓகே ஒன்றுக்கு இப்போ $10 பாருங்க 500 போட்டு இப்போ நம்ம எக்ஸிட் பண்ணிடுவோம். இப்போ அங்கே $500 ஒரு பைக் இருந்துச்சு தெரியுமா, அந்த பைக்கை வாங்கிட்டேன். அந்த பைக்கு எதுக்குன்னு நம்ம பார்த்துடலாம். பைக்கு பை பண்ணியாச்சு. இப்போ அந்த பைக்கு எங்கே இருக்கும் தெரில. சரி இப்போ அந்த ஒரு வேளை இப்போ நம்ம அந்த பைக்கை தான் செய்கிறோமோ. ஓகே கைஸ் எனக்கு புரியுது. இப்போ என்ன பண்ணுறோம் பாருங்க. தம்பி நில்லு போகிறேன். புரிஞ்சிச்சு பாதியிலே ஓடுனேன் அப்படி கேட்டிங்கன்னா இப்போ பாருங்கள். இப்போ நம்ம கணக்கு அது இப்போ பாருங்கள் பைக்கு போகுது. இப்போ நம்ம மொதல் என்ன பண்ணிட்டுருந்தோன்னா பைக்கு இப்போ தான் காசு சேர்த்த போகிறோம். பைக்கு காசு சேர்த்தாச்சு. நம்ம மொதல் கொக்கோ கோலா சேல் பண்ணிருந்தோம். இப்போ ஸ்ப்ரைட்டு ஸ்பெல் பண்ணுறோம். ஸ்ப்ரைட்டு செல் பண்ணுறோம். அதாவது சிம்பிளாக எப்படின்னா நம்ம விற்றுது ஒரு ஜாமான், இப்போ விற்கிறது ஒரு ஜாமான். விலை குறைவான காடியை செஞ்சு விற்றோம். இப்போ விலை கூடனா மோட்டர் செஞ்சு விற்றுக்கிட்டு இருக்கோம். அதான் வித்தியாசம் வேறு ஒன்றும் இல்லை. இப்போ தான் கண்டுபிடிச்சேன். ஓகே இப்போ நம்ம நேரோட இங்கே இந்த பைப்பில் கேட்டு தம்பி ஐ வாண்ட் டு செல்லுப்பா. ஓகே விற்று எவ்வளோ காசு வருது. ஓகே நில்லுப்பா. ஓகே இப்போ நீங்கள் அப்கிரேடில் இருக்கா. ஓகே அப்கிரேடாக தான் இருக்குது. இப்போ நான் நேராக போயிட்டு பைக்காக அப்கிரேட் பண்ணிடுவேன். அப்கிரேட் பண்ணிட்டேன்னா நம்மளுக்கு காசு கூட வரும். ஓகே இப்போ நம்ம நேரடியாக இப்போ 40 பைக்கு விற்றுற வேண்டியதான். ஓகே செல் நம்ம எல்லா பைக்கையும் விற்றுட்டு அதோட நம்ம மாதம் இன்னொரு பிகேஸ் வாங்கிக்கலாம். இன்னொரு பெரிய உயர்ந்த இல்லை அதான் தப்பு. இப்போ என்ன பண்ணோன்னா இந்த காடி வாங்கணும். காடி வாங்கிட்டு இப்போ நம்ம உடச்சிட்டு காடி செய்யணும். எப்படி தருமா. இப்போ நம்மளுக்கு இந்த காடிக்கு எத்தனை மெட்டீரியல் தேவைப்படுது. இந்த ஒரு காடிக்கு 70 மெட்டீரியல் தேவைப்படுது கைஸ். 70 போட்டால் தான் ஒரே ஒரு காடி செய்ய முடியுது. இப்போ போட்டேன். ஓகே நைஸு. இப்போ நேராக போயிட்டு தம்பி மயில் வாங்கணும்னு கேட்டால் எவ்வளோ காசு கொடுக்குறான். $50 தானா. ரொம்ப குறவாக இருக்குப்பா தம்பி, ரொம்ப குறவாக இருக்குப்பா. ஒன்று அடிச்சிருவேன் இந்த மாதிரினா. ஓகே இப்போ நம்ம நேரடியாக இங்கே காடி இதுக்கப்புறம் தான் காடியெல்லாம் வேறு எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம். ஓகே காடி அடுத்த லெவலுக்கு எடுத்து போயிடலாம்.
ஓகே இப்போ காடி $23 கொடுக்குமா? ஓகே மைண்ட் பண்ண வேண்டியதான். 1 hour later. ஷபா சுகேஸ் ஒரு வேளை நானும் வந்து 4000 மெட்டீரியல் எடுத்துட்டேன். 4000 மெட்டீரியல் எடுத்துகிட்டு போயிட்டு வச்சுட்டு இப்போ நம்ம நேராக போயிட்டு 57 காடியையும் வித்துற வேண்டியதான். ஓகே செலோ கார்ஸ். ஓகே இப்போ தம்பி நில்லுப்பா, நான் போய் அப்கிரேட் பண்ணிட்டு வரேன். என்னடா ரோபோட் பையன் மாதிரி வேலை பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரி ஓகே இப்போ ஃபுல்லாக வந்து காடி 50 காடியை விற்று அதில் வர்ற காசு வச்சு பிக்கேஸ் வாங்க வேண்டியதான். ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க மெயின் பண்ண, ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஓகே 57. ஏய் என்னடா அது கூட $1000? ஓஹோ ஓஹோ நல்ல ப்ராஃபிட் வருது. என்னடா மாதிரி இருக்கும் வயசு. சரி ஓகே பரவாயில்ல. இப்போ நம்ம $3000 வச்சு என்ன பிகேஸ் வாங்க முடியுது பார்ப்போம். என்ன கேமரா வாங்க முடியுது? 7K எடுத்ததுக்கு. ஐயோ ஐயோ நம்மளுக்கு இன்னும் காசு தேவைப்படுதுங்க. ப்ளூ ஸ்டீல் எவ்வளோ வருது? ஓ 7 வருது. ஓகே நைஸ் நைஸ். இப்போ இது 10 கணக்கு பண்ணால் அப்பயும் டைமாக தான் ஆகுது. சரி நம்ம போயிட்டு என்ன பண்ணுவோன்னா காடியை என்சேன் பண்ணிடுவோம். என்சேன் பண்ணிட்டு இப்போ போய்ட்டு மெட்டீரியலை போடுவோம். மெட்டீரியலை போட்டு இப்போ ஒரு காடிக்கு எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். ஓகே தம்பி 1 2 3. ஓகே இப்போ ஒரு காடிக்கே நல்ல காசு வருது. ஓகே நான் மைண்ட் பண்ணிட்டு தான். ஸோ கைஸ் நானும் மனக்கட்டு பல காசை போட்டு பல மெட்டீரியலை போட்டு ஒரு வழியாக நான் எடுத்துட்டேன். ஓகே இப்போ நான் என்ன தப்பு பண்ணுறேன் நான் எனக்கு தெரிஞ்சுன்னா நான் ரீபட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே நம்ம இதெல்லாம் விற்றுட்டு அதோட ரீபட் பண்ணிடுறது தான். ஓகே இதை வித்துரு எல்லா காடியும் விற்றுட்டு நான் ரீபட் பண்ணி பார்க்க போகிறேன். ரீபட் பண்ணால் மேபி நம்மளுக்கு ஏதாச்சும் வித்தியாசம் தருமா அப்படின்னு தான். ஸோ நான் 7000 இதுக்கு அந்த பிக்கேஸ் வாங்கணுங்க. ஏன்னா பிக்கேஸ் தாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படியாச்சும் 7000 வந்துடு ப்ளீஸ் 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 ப்ளீஸ். ஓ இன்னும் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சோண்டு தாங்க காசு அடிக்குது. அந்த கொஞ்சோண்டு காசு போட்டால் நம்ம கண்டிப்பாக வந்து பிக்கேஸ் வாங்கிடலாம். அப்போது ஒரு காடி எவ்வளோக்கு விற்கிறோம்? $50 வச்சாலும் 1 2 3 4 5 6 7 8 8 காடி 8 காடிக்கு 700 மெட்டீரியல். ஓகே இப்போ நம்மளோட கணக்கு சரியாக தப்பான்னு போய் பார்ப்போம். லெட்ஸ் ஃபைண்ட் அவுட். ஓகே தூக்கி போட்டாச்சு. இப்போ நம்ம நேராக போயிட்டு தம்பி ஐ வாண்ட் டு செல்லுப்பா அப்படின்னு கொடுத்துட்டு செல். ஓகே $7000 வந்துடுத்து. ஓகே இப்போ நம்ம $7000 அந்த பிகேஸ் போய் வாங்கிட்டு தான். அதான் ஹேமரை போய் வாங்கிட்டு தான். ஹேமர் வச்சு எப்படிங்க கல் உடைக்க முடியும்? பிகேஸ் தாங்க. நான் தான் ரைட்டாக சொல்கிறான், அவன் தான் தப்பாக சொல்கிறான். ஓகே மல்டிப்ளையர். ஓகே தம்பி நாட் இனஃப் கேஷா தம்பி? $300 வச்சுருக்காப்பா கையில், தருதாப்பா தம்பி? டாமர். ஓ என்ன இல்லைங்க, நம்ம போயிட்டு இதை வச்சுட்டு ஓகே நம்ம என்ன பத்தலையா? ஓ ஆமாம் 70ல் எடுப்பா. ஓகே எடுத்தாச்சு. இப்போ போய் வச்சுட்டு இப்போ போய் காடியை ஒன்று விற்றுட்டு தம்பி ஐ வாண்ட் டு செல்லுப்பா. ஓகே செல் பண்ணியாச்சு. இப்போ போயிட்டு தம்பி ஐ ஹேவ் காசுப்பா ரீபட். ஓகே $500. ஏங்க ரொம்ப சிம்பிளாக தாங்க கேட்குது. எப்படாச்சும் ஒரு 5 ரீபத்தாச்சும் இந்த வீடியோவில் பண்ணிடலாம். ஓ மை காட் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. நம்ம பண்ணுவோம். நம்ம யார் என்ன சொல்கிறீங்க? ஓகே இப்போ நம்ம நேரடியாக இங்கே போயிட்டு ஓகே தம்பி காடி விற்றுட்டாரு. தம்பி காடியை விற்கணும். ஓகே தம்பி காசு குறவாக வருது. தம்பி சரியில்லைப்பா அப்படி சொல்லிட்டு நான் நேரடியாக ஒரு ஆன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓகே காடியில் இப்போதைக்கு லேம்லோவோ கிரிப்பு இப்போதைக்கு இதுதான். என்சேன்னா ஓ காடி அப்கிரேட் பண்ணுறது. ஓகே இவ்வளோதானா? இதுக்கு பேர் தான் என்சேனா? நான் கூட என்னமோ நினச்சேன். ஓகே நம்ம நேரடியாக இங்கே போயிட்டு மேக் அ கார். ஓகே கிராஃப்ட் கொடுத்துடலாம். ஓகே கிராஃப்ட் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம இங்கே வந்துட்டு வேர்ல்டு 2 50 மில்லியனா? இங்கே இங்கே $500 சம்பாதிக்க முடியல. நான் எங்கடா 50 மில்லியனுக்கு போகிறது? என்னடா இது? ஓகே பரவாயில்ல நம்ம நேரடியாக வந்தாச்சு. ஓகே செல் பண்ணியாச்சு. செல் பண்ணிட்டு இப்போ நேரடியாக இங்கே வந்துட்டு ரீபட் பண்ணுறது தான். ரீபட். ஓ அடுத்தது 3.5K வாங்க. ஓகே ஸோ நம்ம ஃபைனலி 3 ரீபோட் பண்ணியாச்சு. அதோட நம்ம இந்த வீடியோவில் இந்த காரு 1.1K கார் அன்லாக் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம லாண்டி கேம் பிளே மேக் அண்ட் செல் கார் அப்படி சொல்லிட்டு நீங்களும் வேணால் லாண்டு பாருங்கள். ஓகே ஸோ இந்த வீடியோக்கெல்லாம் மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. ஓகே பாய் ஃப்ரம் ரோஹிம் ப்ரோ ப்ளே கேமிங்.
பாய். எல்லாம் மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகே பாய் பாய்.